சென்னையில் கேஸ் சிலிண்டர் மாற்றும் போது தீ விபத்து ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வீரகுமார் என்பவரது வீட்டில் கேஸ் சிலிண்டரை மாற்றியபோது கேஸ் கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பூஜை அறையில் விளக்கு எரிந்ததால் திடீரென தீப்பற்றிய நிலையில் வீரகுமார், அவரது மனைவி, மருமகன் ஆகிய மூவரும் படுகாயமடைந்தனர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 3 பேரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அது உள்ள எப்படி நடந்ததோ தெரியலப்பா. நான் வெளியில வந்தேன்ப்பா. நான் வெளியில வர பார்த்து என் பேரன், ஐயா வெளியில வராதிங்க ஐயா, கொஞ்ச நாள் உள்ள இருங்கன்னு கதவை எடுத்து லாக் பண்ணி எடுத்துப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தப்பா, நான் 3 பேரும் அப்படியே கருவி நின்னாங்கப்பா. கருவி நின்னாங்க. ஐயா, என் பிள்ளைகளுக்கு ஆதரவு இல்லை ஐயா, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவாங்க ஐயா. அந்த மருமகனும் இறந்து போயிட்டாங்க. 2வது பொண்ணு டிவோர்ஸ் ஆகியிருக்கு. அந்த 2 பொண்ணுங்களோட நிலைமை தாங்க ரொம்ப மோசமா இருக்கு. அக்கா போயிடுச்சு, அத்தான் போயிட்டாங்க, மருமகனும் போயிட்டாங்க. எல்லாமே இந்த சிலிண்டர் காரங்களோட பண்ண வேலை தான் அது. அந்த பித்தளை கடலில் இருக்குன்னா அது சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அது டேமேஜ், ஃபுல்லாக டேமேஜ். அது தெரியாமல் போட்டு போயிட்டாங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.